வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பாலக்காடு சாலை முருகன் நிலையம் பஸ் நிறுத்தம் அருகே உள்ள சிடிஜி திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாபெரும் முப்பெரும் விழா 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் முதல் துவக்கமாக குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கினார்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக காலை 10:30 மணி முதல் பகல் 11:30 மணி வரை மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது. இதற்கு தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் கே. வாசுதேவன் தலைமை வகிக்க, மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சாஜு முன்னிலை வகித்தார். மாநில செயலாளர் ஹெச். ராஜேஷ் கண்ணன் வரவேற்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் திரு வை. தர்மராஜா சங்க அமைப்பு நிலை குறித்து விளக்க உரையாற்றினார். அதன் பின்னர் மாநில பொருளாளர் முனைவர் திரு பி. செந்தில்குமார் சங்கத்தின் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். அதன் பின்னர் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் சிறப்பு மாநில தலைவராக முனைவர் கே. வாசுதேவனும், மாநில தலைவராக திரு சாஜு, மாநில பொதுச் செயலாளராக திரு வை. தர்மராஜாவும், மாநில பொருளாளராக முனைவர் திரு பி. செந்தில்குமாரையும், மாநில ஒருங்கிணைப்பாளராக திரு வி. சவுந்தரபாண்டியனும், பிரச்சாரக்குழு செயலாளராக திரு முருகானந்தத்தையும், தலைமை நிலைய செயலாளராக திரு ராஜேஷ் கண்ணனையும், முதன்மை செயலாளராக திரு எஸ். மோகனையும், மாநில அமைப்பு செயலாளராக திரு செல்வமணியையும், மாநில செயலாளராக திரு ஏ. கே. மதியழகனையும், மாநில துணை தலைவர்களாக திரு பி. சந்திரசேகரன், புதுக்கோட்டையைச் சேர்ந்த திரு சாமிநாதன், திருவள்ளூரைச் சேர்ந்த திரு முருகனையும், மாநில துணை செயலாளர்களாக மதுரை திரு பால்பாண்டி, கோவை திரு சக்திவேல், கடலூர் திரு முருகன் ஆகியோரையும், மாநில தணிக்கையாளராக திருவாரூர் திரு ராம்குமார், செங்கல்பட்டு திரு எல். ராமன் ஆகியோரையும், மாநில மகளிரணி தலைவராக கோவையைச் சேர்ந்த திருமதி கே. பேபியையும், மாநில மகளிரணி செயலாளராக திருவள்ளூர் திருமதி நாகம்மாள், மாநில மகளிரணி ஒருங்கிணைப்பாளராக கோவையைச் சேர்ந்த திருமதி கே. பட்டீஸ்வரியும், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளராக கோவை எம். செந்தில்குமார், திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தரணி என்கின்ற தமிழ்தாசன் ஆகியோரை மாநில பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைத்தனர். மேலும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கம் சார்பில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெற்ற மாநில பொதுக்குழு கூட்டத்தில் பொதுக்குழுவின் முத்தான 3 கோரிக்கைகளை முன்னெடுத்தனர். அதில் முதல் கோரிக்கையாக ஊராட்சி செயலாளர்களின் மாத ஊதியத்தை கருவூலம் மூலம் அல்லது ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என்றும், இரண்டாவது கோரிக்கையாக ஊராட்சி செயலாளர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு தேர்வு நிலை செலக்ஷன் கிரேட் மற்றும் 20 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்களுக்கு சிறப்பு நிலை ஸ்பெஷல் கிரேட் வழங்கிட கோருதல். மூன்றாவது கோரிக்கையாக ஊராட்சி செயலாளர்களுக்கு தற்போது ரூபாய் 2000 மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. தற்போது காலமுறை ஊதியம் பெற்று வரும் தங்களுக்கு ரூபாய் 15,000 ஓய்வூதியம் வழங்க கோருதல் ஆகிய முத்தான 3 கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு தீர்மானம் வைத்து நிறைவேற்றப்பட்டன. இச்சிறப்பு வாய்ந்த முப்பெரும் மாபெரும் விழா நிகழ்ச்சியினை பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டி ஊராட்சி மன்ற செயலாளரும், பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய தலைவரும் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளருமான திரு எம். செந்தில்குமார் எளிமையான தமிழில் முழுமையாக தொகுத்து வழங்கினார் என்பது சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது. மேலும் இவ்வாறாக மாநில பொதுக்குழு கூட்டமும் மாநில நிர்வாகிகள் தேர்வு நிகழ்ச்சியும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்று நிறைவேறியது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் காலை 11:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்க மாநில தலைவர் முனைவர் கே. வாசுதேவன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சாஜு தலைமை வகித்தார். விழாவில் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மூத்த முன்னோடியும் அனைவராலும் பாச தலைவர் என்று அழைக்கப்படும் முனைவர் திரு கே. வாசுதேவன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவும் மாபெரும் முப்பெரும் விழாவில் நடைபெற்றது. பாராட்டு உரையை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் ரமேஷ், மாநில பொருளாளர் விஜயபாஸ்கர், தமிழ்நாடு ஓவர்சீர் அசோசியேஷன் மாநில தலைவர் நடராஜன், ஊராட்சி செயலாளர் சங்க நிறுவன தலைவர் சேலம் குமரேசன், ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் சார்லஸ், ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் ரவி,
தமிழ்நாடு சாலை ஆய்வாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் முனீஸ்வரன் மற்றும் பாலசுப்பிரமணியன், பாலாஜி, கிருஷ்ணசாமி, ரங்கராஜ், மாரப்பன், பெரியசாமி, சந்திரசேகரன், முத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் பணி நிறைவு பெற்ற முனைவர் வாசுதேவன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா செய்தனர். அப்போது முனைவர் வாசுதேவன் அவர்களுக்கு அவர் ஆற்றிய பணி குறித்து நினைவுபடுத்தி அவரது செயலையும் திறமையையும் பாராட்டியும் வாழ்த்தியும் சங்க நிர்வாகிகள் வாழ்த்து மழை பொழிந்து முனைவர் வாசுதேவன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவினை மனநிறைவு பாராட்டு விழாவாக வாழ்த்தி மகிழ்ந்தனர். ஏதோ ஒருவர் சங்கத்தின் மாநில தலைவராக இருந்தார், என்ன செய்தார் என்று யோசிக்க கூட வழிவகை இல்லாத அளவிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் வாசுதேவன் சங்கத்திற்காக ஆற்றிய பணிகளும் அர்ப்பணிப்பும் ஆளுமை திறனும் திக்கெட்டும் உள்ள தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தில் சங்கமித்து பயணிக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் தனது நிர்வாக திறமையை நிலை நிறுத்தியவர்தான் இந்த முனைவர் கே. வாசுதேவன். பல வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளார். எனவே இந்த பாச தலைவர் முனைவர் வாசுதேவன் அவர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மனம் நிறைந்த பாராட்டு விழாவாக அமைந்தது. மேலும் முனைவர் வாசுதேவன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் மாநில நிர்வாகிகள் காஞ்சிபுரம் மோகன், திருவள்ளூர் முருகன், திருவாரூர் செல்வமணி மற்றும் முருகானந்தம், செங்கல்பட்டு ரமேஷ், கடலூர் தங்கதுரை, விழுப்புரம் சவுந்தரராஜன், மதுரை சந்திரசேகரன், கடலூர் தமிழ்ச்செல்வன், திருவாரூர் சங்கர், மதுரை பால்பாண்டி, கடலூர் மதியழகன், பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய தலைவர் செந்தில்குமார், மாநில மகளிர் அணி தலைவர் திருமதி பேபி, மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் பட்டீஸ்வரி உள்ளிட்ட தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் மாநில, மண்டல, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலைக்கடலென திரண்டு வந்து முனைவர் வாசுதேவன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் என்பது நிதர்சனமான உண்மையாகும். அதன் பின்னர் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். அனைத்து ஊராட்சி செயலாளர்கள் நலனையும் அக்கறையும் பாதுகாத்து வந்த எங்களது பாசமொழி தலைவர் அண்ணன் திரு கே. வாசுதேவன் அவர்களுக்கு இப்போது பாராட்டு விழா நடைபெற உள்ளது. இந்த விழாவினை நமது மாநில தலைவர் திரு சி. சாஜு அண்ணன் அவர்கள் தமது ஏற்று நடத்தி கொடுக்குமாறு அனைவரின் சார்பாக அனுமதி கேட்டுக் கொள்கிறேன். அவரை பாராட்டுவதற்காக பல சண்டைகளை மாநில எந்த சூழ்நிலையிலும் ஒரு கோபம் என்பதை அவர் உலகில் பார்க்க முடியாது. சாந்த சோதனையான அவர் எதுவும் முடியாது என்று சொல்ல மாட்டார். எதையும் செயல்படுவோம் என்று வழிகாட்டும்படி சிறப்பாக நம்மையெல்லாம் வழிநடத்துகின்றோம். உறவாக இருக்கின்ற என் பாசமிகு ஊராட்சி செயலாளர்கள் சகோதரிகளை அனைவருக்கும் என்னுடைய பரிவான வணக்கத்தை தற்போது தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நம்முடைய மதிப்புமிகு வாசுதேவன் அவர்கள் அவர் அன்பானவர், பண்பானவர், ஒரு பண்பாளர். எப்பொழுதுமே அவர் ஒரு சித்த முகத்தோடு முகமலர்ச்சியோடு அனைவரும் ஒரு பேசக்கூடிய இயற்கையாகவே ஒரு அமைந்த ஒரு பண்புமிக்க ஒரு மாநில தலைவராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த ஊராட்சி செயலாளர் சமுதாயத்திற்கு அவர் பெரும் பணி ஆகியிருக்கிறார். அவர் ஆகிய அந்த பணிகளை எல்லாம் யாராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாக நடந்திருக்கிறது. சட்ட பணிகளிலே, கோரிக்கைகளிலே நம்முடைய உயர் நிலைகளை சந்திக்கின்ற இருந்தாலும் நான் இந்த சமுதாயத்திற்காக உழைப்பதற்காக நான் தன்னை அர்ப்பணித்திருக்கிறேன்.
நண்பர்கள் பல்வேறு கருத்துக்கள் நாங்கள் சொல்லுவோம். பல்வேறு கட்டத்தில் நாங்கள் வந்து இணைஞ்சு அரசு செயலாளர்கள் அமைச்சர்கள் எல்லாத்தையும் நாங்கள் சந்திச்சு நம்ம கோரிக்கையை நாங்கள் அவசர சமர்ப்பிக்கிறோம். அதற்கு முன்பாக நாங்கள் பார்லமெண்ட் மற்ற ஏனைய நிர்வாகிகள் சேர்ந்து 2 மணியிலிருந்து 2012 இதே கோவை மாநகரில் மதிசியாரில் அன்றைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணியை வைத்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி அதில் 17 சம்பளத்தை பெற்றதை இந்த கூட்டமைப்பு. அதற்கு பின்பாக பல்வேறு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பொழுது அரசு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிவு பெற்று பல்வேறு அரசு பணியாளர்கள் ஊழியர்கள் அனைவரும் இதுவரைக்கும் கோரிக்கை வச்சுட்டு எந்த அமைச்சர் பார்த்து செய்யுங்க. நீங்க பார்த்துருக்கீங்க ஜாக்கிரதைய போராட்டம் நடந்தது பார்த்துருக்கீங்க. ஏறக்குறைய 8 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க. முதல் ஒரு 5 வருஷம் 4 அமைச்சரை அனுப்பி பேசி திரும்ப பேர் ஒண்ணுமே இருக்கிறேன். அந்த அரசு பணியாளர்கள் செய்யா இந்த திட்டத்தை போய் சேர்க்கிறாரு. எல்லா அமைச்சரும் உத்தரவு கொடுங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளும் உத்தரவு கொடுங்க. அவர் கொண்டு சேர்க்கிறாரு, தீர்மானம் சேர்க்கிறாரு. இந்த ஊழியர்கள் பணியாளர்கள் ஆனா அரசு சந்திச்சு பேசி நிறைவேற்ற மாட்டேங்குது. நம்ம ஒரு தேர்தல் சிறப்பு பண்ணிருக்கு. உள்ளாட்சியில பதவிகளுக்கான சம்பளம் வாங்கிடுச்சு. அதை பல கோரிக்கை இருக்கு. தேர்தல் சிறப்பு சம்பளத்தை வாங்குறதுக்கு நம்ம தனியாக கொடுக்கலாம், வாசல் தனியாக கொடுக்காது, அந்த கவர்மெண்ட் தனியாக கொடுக்காது, எல்லாமே நிறைவேற்றுங்க. கேட்கலாம் பைனான்ஸ் எடுத்து எதுவுமே செய்ய மறுக்குது. ஒரு குழு போட்டு அரசு 3 அலுவலகம் கொண்ட ஒரு குழு, அதுல நம்ம செக்ரட்டரி மதிப்பு ஜெகன் படி அந்த குழுவில் இருக்காரு. அந்த குழுவில் கிட்டத்தட்ட 9 மாத அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி சமர்ப்பித்த முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றியத்தில் அறிவிக்கிட்டு இருக்கு. நம்ம குழு 9 மாசம் அறிவிக்க முன்னாடி அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்யுது அந்த அரசு முடிவு செய்யும். அதனால இந்த அரசு இந்த ஊழலுக்கு செயலாளர்களுக்கு இந்த 15,000 கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அந்த 15,000 ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல கேள்வி கேட்கிறாங்க. கிராம சபை அவ்வளவு செலவு இருக்கலாம். இப்படி நம்ம பல்வேறு பணிகளை பல்வேறு இன்னல்களையும் பல சிரமங்களையும் நாம் பாடுபட்டுக் இந்த மாநாட்டின் மேலாக இந்த பொருத்தமாக நாம் தமிழக அரசை கேட்டுக்கொள்வது மேற்கண்ட 3 கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த அரசு எல்லாரும் சேர்ந்து வாங்கினாங்க. எவ்வளவு ஒரு சொரிநாய் இந்துக்கள் சொரிநாய் வந்து காசு வசூல் பண்ணி பணம் நிதிக்கிறது வசூல் பண்ணிட்டே இருக்காங்க. எப்ப பணம் 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 அந்த பணத்தை எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 7 வருஷமா பணம் 12,000 பணம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒப்புதல் கவர்மெண்டா பஞ்சாயத்து முறைப்படி கொடுக்கலாம். உன்னை வேலை கொடுத்துருக்கேன் வாசப்பட வாங்க. அவர் 20 கோடி கொண்டு போட்டுருக்காங்க. எந்த சங்கத்தினாலும் அரசு சங்கத்திலும் கிடையாது. அரசு பணியாளர்களுடைய 20 கோடி கிட்டத்தட்ட இடம் வாங்குவது 3 கோடிக்கு 5 கோடி 2 கோடி ஆகிட்டேன். இப்ப 20 கோடி கிட்டத்தட்ட 5 கோடி ஆகவே போறாங்க. இதே அதுக்கு நம்ம சாதனை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிடிக்காம தான் நான் 2 கோடி வெளியே நம்ம சொல்லி போட்டு கேட்கிறேன். அதனால் அந்த கொள்ளை கொடுத்துக்கு இடம் தராமல் இனி வருகின்ற காலங்களில் நாம் அனைவரும் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி ஒரு சிறப்பாக நாம் செய்து ஆசிரியர்களுக்கு பாடுபடுவோம் புகழ்வோம் என்று கேட்டு எனக்கு பேச நன்றி.
ஊராட்சி செயலர் சங்கத்தின் முப்பெரும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு முப்பெரும் விழாவை இவ்வளவு மன நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்விலே மாநில தலைவராக இருந்து நீண்ட காலமாக இந்த ஊராட்சி செயலர்களின் நலனிலே தனது முழு கடமையும் அர்ப்பணித்து அந்த ஊராட்சி செயலர்களின் மாநில தலைவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்று தற்போது செயல் தலைவராக தொடர்ந்து பணியில் நீடிக்கக்கூடிய எனது இடைவெல்லாம் நீக்கமர இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்பு நண்பர் ஊராட்சி செயலர்களின் பாதுகாவலர் அன்பு தோழர் வாசுதேவன் அவர்களே, இந்த கொங்கு மண்டலத்திற்கு மீண்டும் ஒரு வைரக்கல்லாக கிராம ஊராட்சி செயலர் சங்கத்தின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆற்றல் மிகு அன்பு தம்பி எனது இடைவெல்லாம் இடம்பெற்றுள்ள தம்பி சாஜி அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் சிவப்பு சித்தாந்தத்தின் சொந்தக்காரர் திருவாரூர் மண்ணின் மைந்த அன்பு தோழர் தர்மராஜ் அவர்களே, மாநில பொருளாளர் அன்பு சகோதரர் செந்தில் அவர்களே, தமிழ்நாடு ஊரகராட்சி அனைத்து பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் எனது அன்பு சகோதரர் சார்லஸ் அவர்களே, ஊராட்சி செயலர் சங்கத்தின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் ரங்கராஜ் அவர்களே, ஊராட்சி செயலர் சங்கத்தின் செயல் தலைவர் புதுக்கோட்டை வடிராஜ் அவர்களே மற்றும் பல்வேறு மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, அனைவரையும் வாழ்த்துவதற்கு வருகை தந்துள்ள ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி நிர்வாகிகள் எனது அன்பு நண்பர்கள் இளவரசர் அவர்களே, முனியேசன் அவர்களே, உதயகுமார் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, அன்பு சகோதரி சரஸ்வதி அவர்களே மற்றும் அனைவருக்கும் இந்த தருணத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உதவி தெரிவித்துக் கொள்கிறேன். வாசுதேவருக்கு பிரிக்கப்படாத காஞ்சி செங்கல்பட்டு மாவட்டத்திலே மதுர் ஊராட்சி எவ்வளவு பெரிய ஒரு சென்சிட்டிவ் ஊராட்சி என்பது அறிந்தவர்களுக்கு தெரியும்.
மதிப்புக்குரிய ஐயா கரண்தீப் சிங் பேடி அவர்கள் சொன்னாங்க, ஒரு ஊராட்சி செயலர் இத்தனை ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு பணிபுரிந்து இறந்த பின் அவர் வாரிசுக்கு மீண்டும் ஊராட்சி செயலரை கொடுப்பது தவறு. அவர்களுக்கு இளநிலை உதவியாளர் பணியிடம் வழங்க வேண்டும். அந்த இளநிலை உதவியாளர் பணியிடம் வழங்கினால் தான் அந்த ஊராட்சி செயலருக்கு நாம் கௌரவம் வைப்பதாக இருக்கும் என்று தொடர்ந்து அந்த கோப்பினை நகர்த்தி நமக்கு இன்றைய தினம் ஒரு ஊராட்சி செயலர் பணியிடை காலத்தில் காலமானால் அவரது வாரிசுக்கு இளநிலை உதவியாளர் பணியிடத்தை பெற்று தந்தது நமது அரசின் கூடுதலை தலைமை செயலாளர் இருக்கக்கூடிய அறிவுடன் ஐயா கரண்தீப் சிங் பேடி அவர்கள். அதே போல நமது ஆணையர்கள் நமது துறையிலே ஓட்ட வளர்ச்சி அலுவலராக தனது பணியை ஆரம்பித்து இன்று உச்சகட்ட பதவியான ஆணையர் பணியிற்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் இந்த ஊரக வளர்ச்சித் துறையில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலர் ஒவ்வொருடைய பணியும் ஒவ்வொருடைய கஷ்டமும் ஒவ்வொருடைய பணிச்சுவையும் புரிந்தவர், அறிந்தவர், தெரிந்தவர். ஒவ்வொருவரை சந்திக்கும் பொழுதும் ஊராட்சி செயலுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இது ஒரு சரியான நேரம், இது ஒரு நல்ல நேரம். சரியாக நாம் அனைவரும் பயன்படுத்தி நமது அண்ணன் சார்லஸ் மதுரை செந்தில் சொன்ன மாதிரி, அன்பு சகோதரர் சார்லஸ் சொன்ன மாதிரி, ரங்கராஜ் சொன்ன மாதிரி நமது ஊராட்சி செயலர்கள் இந்த 3 கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்காக ஒரு கூட்டமைப்பை வலுவாக உருவாக்குவோம். அந்த கூட்டமைப்பின் சார்பாக மாநாடுகள் அமைச்சரவை நடத்துவோம், மாண்புமிகு முதல்வரை சந்திப்போம். இந்த கோரிக்கையை கண்டிப்பாக நாம் வென்றெடுப்பதற்கு மார்ச் 1 உறுதியேற்போம். இந்த கிராம ஊராட்சி செயலர் சங்கத்தை சாதி தலைமையிலே தர்மராஜின் வழிகாட்டுதலே செட்டியின் ஆலோசனைகளை வெற்றிகரமாக கொண்டு செல்வோம் என்று கூறி புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி ஊராட்சியுடைய பணியாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்து உங்கள் பணி தொடரட்டும், உங்கள் பணி எங்கேயும் சிறக்கட்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்கம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த நேரத்திலே 2011ஆம் ஆண்டு முதலிலே கரூர் மண்ணிலே தலைவராக துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்பொழுதே நாங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டோம். அதாவது கண்டிப்பாக ஒரு சில கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும். அதன்படி நாங்கள் ஊழியர்களின்படி பதவி உயர்ந்திருக்கிறார்களோ அல்லது பணி உயர்ந்திருக்கிறார்களோ மாநில தலைவர் பதவியிலிருந்து உயர்ந்துள்ளது அந்த அது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் மாநில தலைவராக இருந்த அப்போது முத்துசாமி அவர்களே பதவி உயர்ந்து பெற்றவர்கள். அவர் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இந்த ஒரு மாநில ஊழலை ஏற்பாடு செய்து நீங்கள் தலைவராகவே என்ற எண்ணமும் இல்லை. ஆனால் உடனடியாக நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே என்ஜிஓடைய இழப்பு சங்கமாக இருந்த காரணத்தினால் நீங்கள் இழப்பு சங்கத்துடைய நிர்வாகிகளும் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கூறியபடியால் 14ஆம் ஆண்டு இந்த தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டேன். அதே போல என்னை பொறுத்தவரை எந்த ஒரு சங்கத்தையும் தவறாக பேசுவதில்லை. காரணம், என்றால் ஒரு நாள் கூட்டமைப்பு உருவாக்கணும் என்று சொல்லும் போது சில சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து சங்க நிர்வாகத்திலும் எப்பொழுதுமே ஒரு ஒற்றுமை உணர்வோடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதே போல நான் சென்னை அருகாமையிலே இருக்கின்ற காரணத்தினால் அங்கே உள்ள எனக்கு உண்மையிலேயே ஊரக வளர்ச்சித்துறை செயலராக இருந்தவர் நம்முடைய அந்த காலகட்டத்திலே சாந்தசிலான அவர்களுடைய தோட்டமும் பலர் ஊராட்சியிலே இருக்கின்றது. அதே போல அப்பொழுது இப்பொழுது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவருடைய சிஷியை ஜூனியர் அமுதா IAS வந்திருந்தார்கள். அப்பொழுதுதான் அவருடைய மரியாதை எங்களுக்கு தெரிந்தது. காரணம், அவரை பார்த்தவர்களே அவர் காலையிலே அப்பொழுதே விட்டார் ஊரக வளர்ச்சித்துறை செயலராக மேலாளர்கள். அந்த அளவுக்கு அவர்கள் சாந்தசிலான அவர்கள் நாங்கள் கற்றுள்ளோடு இருந்தோம். அதே போல 2014-15ஆம் ஆண்டு சங்க IAS ஊரக வளர்ச்சித்துறைய செயலராக இருந்தார். அப்பொழுதுதான் அந்த அரசாணையில் நானும் ஊராட்சி செயலர் சங்கத்துடைய மாநில தலைவராக இருந்த ரங்கராஜன் போன்றவர்கள் சென்று ஊரக வளர்ச்சித்துறைய சங்கராக
அதே போல அன்றைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த கே.பி. முனுசாமி அவர்களிடத்திலையும் அந்த அரசாணையை பெற்றோம். அதே போல நான் என்னுடைய நண்பர்களிடத்தை சொல்லி வைத்தேன், நாம் தலைவராக முக்கியமில்லை, நம்மால் முடிந்ததை நாம் ஊராட்சி செயலருக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னேன். அதன்படி நான் ஊராட்சி செயலராக பதவியேற்றவுடன் முக்கியமாக அந்த காலகட்டத்திலே ஊராட்சி செயலர் இருந்தால் எந்த விதமான பணிப்பாளரும் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். எனவே நாம் கண்டிப்பாக இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நண்பரிடத்திலே கூறி அவர்கள் ஒத்துழைப்போடு 106 பேர்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் என்னுடைய நிதி மற்றும் நண்பர்களோட நிதியோடு பெற்று அந்த இதை செய்தோம். காரணம், அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் என் வீடு அருகிலே இருந்த காரணத்தினால் எனக்கு அமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு அதிக வாய்ப்பு கிடைத்தது. ஆகவே இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே 106 பேர்களுக்கு, அதாவது முதல் கடலூர் மாவட்டம் பாலமுடன் ஒட்டுப்பி பிளாக்கிலே ஆரம்பித்து அவர் அப்பொழுது வள்ளுவர் ஊராட்சிக்குரிய செயலராக இருந்தார். அதை ஆரம்பித்து எந்த விதமான சங்க நிர்வாகியும் கலந்து, அதாவது திருவள்ளுவரே சொல்லும்போது அவர் PN4A என்று சொன்னார்கள். நான் சொல்லிவிட்டேன், நம்முடைய சொந்தம் ஊராட்சி செயலர், ஆகவே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு கிட்டத்தட்ட 106 பேர்களுக்கு அந்த தொகையை என்னால் முடிவு செய்தேன். அதை போல அந்த காலகட்டத்திலே ஓய்வு இருக்கும்போது எந்த விதமான ஊராட்சி செயலருக்கு கிடையாது. அப்படி ஒரு சூழலை இருக்கும்போது அதை மாற்றி அமைக்க உடனடியாக ஒரு ஊராட்சி செயலர் ஓய்வு பெறும்போது நாம் நம்மால் சங்கத்தின் சார்பாக ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை செய்வதே செய்வோம். ஒரு ஆண்டிலே கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஒரே நாளிலே வந்தது. கோயம்புத்தூரிலே நம்முடைய மாநில பொருளாதார அனுப்பினேன். அதே போல திருவாரூரிலே நம்முடைய மாநில பொதுச்செயலாளர் அனுப்பி நான் திருவள்ளூர் குண்டூர் ஒன்றியத்திலே ஒரு ஓய்வு பெறும்போது அந்த தொகையை வழங்கினோம். அதே போல ஒரு சில கல்விக்காக என்னால்
நமது மாநில தலைவர் அவர்கள் நன்றிகளை தெரிவிக்கின்றார். அந்த விழாவை திட்டமிட்டு எப்படி நடத்த வேண்டும், எவ்வாறு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்திலும் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குகிறீர்கள். தனியாக பெயர் சொன்னால் ஏதாவது ஒரு நேரம் இருந்தாலும் அது சங்கடமாக போய்விடும். எனவே அனைத்து நண்பர்களும், அனைத்து தோழர்களும், அனைத்து சகோதர சகோதரர்களும் விடிய விடிய ஒவ்வொரு பணியை ஒவ்வொரு பணியையும் ஒவ்வொரு இடத்தால் செய்து ஒருங்கிணைந்து சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது. எனது மனமார்ந்த நன்றிகளை உங்கள் பாதங்களில் வைக்கின்றேன். நன்றி. இந்த இனிய நன்னாளிலே எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தின் சார்பாளர்களுக்கு வந்துள்ள அனைத்து உள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற ஒரு இனிய சித்திசத்தை நீங்கள் எங்கும் காண முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பயணம் தொடர உங்களுடைய ஆதரவை எங்கும் போதிலும் வளர என்று எங்களுடைய திருவள்ளூர் மாவட்ட சார்பாளர்களுக்கு கேட்டுக்கொண்டு எங்களுடைய நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய புதிய தலைவராகவும் என்றும் ஒரே தலைவராகவும் இந்த கூட்டமைப்பை நாங்கள் பயணிப்பதற்கு எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நினைவிற்கு இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவின்படி அனைத்து சங்கங்களுடன் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி மாநில அளவிலே போராட்டமோ அல்லது கோரிக்கை மாநாடோ ஏதாவது நடத்தி ஊராட்சி செயலாளர்களின் 3 முக்கிய கோரிக்கைகளான ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வேண்டும், சிறப்பு நிலை, தேர்வு நிலை ஆகிய ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும், ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் 15,000 வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டமைப்பை உருவாக்கி முடிவுகள் எடுப்பது என்பது முடிவு செய்யப்பட்டது. இல்ல இதுக்கு முன்னால கோரிக்கை வச்சீங்களா, அதுக்கு என்ன அரசு நடவடிக்கை எடுத்தாங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க. 4 ஆண்டுகளாக எந்த கோரிக்கையும் ஊராட்சி செயலாளர்களுக்கு நடைமுறைப்படுத்தி தரவில்லை. தொடர்ந்து கோரிக்கைகள் அனைத்து சங்கங்கள் வாயிலாக வைக்கப்பட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு செய்து கொடுக்கவில்லை. இன்றைய தினம் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பிறந்த நாளாக இருக்கிறது. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கோரிக்கையை உறுதியாக செய்து கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. இல்லைன்னா என்ன கட்ட போராட்டம் ஏதாவது பண்றீங்களா? அனைத்து சங்கங்கள் வாயிலாக கூட்டமைப்பை உருவாக்கி உரிய முடிவு எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாஜு, மாநில தலைவர். என்ன மாதிரி நிகழ்வு எப்படி பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு முப்பெரும் விழா நடைபெற்று தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் முப்பெரும் விழா. முதலாவதாக மாநிலத்தின் மாநில செயற்குழு கூட்டம், புதிய நிர்வாகிகள் தேர்வு, பாசமிகு தலைவர் வாசுதேவன் அவர்களுடைய மணிநிலை பாராட்டு விழா ஆகிய விழாவை முன்னெடுத்து முப்பெரும் விழாவாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில சிறப்பாக நடத்தியது. இந்த விழாவில் எந்தெந்த மாவட்டத்தில இருந்து நிர்வாகிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க? தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில இருந்தும் நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. குறிப்பாக கடலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் பல மாவட்டங்கள், மதுரை உட்பட பல மாவட்டங்கள் வந்திருந்தாங்க. முப்பெரும் விழாவில் ஏதாவது தீர்மானங்கள் எடுத்துக்கீங்களா? முக்கியமாக 3 தீர்மானங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஊராட்சி செயலாளர்களுக்கு சிறப்பு நிலை, தேர்வு நிலை
ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். ஊராட்சி செயலாளர்களுக்கு ஓய்வூதியம் ரூபாய் 25,000 வழங்கப்பட வேண்டும். ஊராட்சி செயலாளர்களுக்கு வழங்குகின்ற ஊதியத்தை கருவூலம் மூலம் வழங்க வேண்டும் ஆகிய 3 முக்கிய தீர்மானங்கள். புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தலைவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தலைவருக்கு இந்த ஊராட்சி செயலாளர்களின் நலனில் அக்கறையோடு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு அனைத்து சங்கங்களோட ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அரசிடம் கேட்டு பெற்று ஊராட்சி செயலாளருக்கு நன்மை செய்வதே உங்களுடைய முக்கிய கடமையாக உள்ளது. இன்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் விழாவிற்கு வருகை புரிந்த அனைத்து நிர்வாக மாவட்ட மண்டல மாநில நிர்வாகிகளுக்கு நன்றி. இன்று முப்பெரும் விழாவில் வாசல் தலைவர் முனைவர் திரு கே வாசுதேவன் அவர்கள் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. திரு வாசுதேவன் அவர்களை பற்றி சிறு குறிப்பு. செங்கல்பட்டில் உள்ள அரசு மருத்துவமனையில் 22/1/1965 ஆண்டு திரு கிருஷ்ணன் திருமதி ராஜலட்சுமி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். 1/4/1987 பருடூர் ஊராட்சி எழுத்தராக பணியில் சேர்ந்தார். அப்பணியில் சேர்ந்த போது 5 ஊராட்சிகளை கூடுதலாக கவனித்தார். அப்பொழுது அவருக்கு ஊதியமாக ரூபாய் 400 தான் வழங்கப்பட்டது. அவருடைய பணிகாலத்தில் அதிக நாட்களாக பருடூர் ஊராட்சியில் சுமார் 36 வருடங்கள் பணியாற்றினார். தற்போது அரசு உத்தரவின்படி பணி மாறுதலாக தாம்பூர் ஊராட்சிக்கு பணி மாறுதல் செய்யப்பட்டு தற்சமயம் ஓய்வு பெற்றுள்ளார். இவர் ஊராட்சி செயலாளர்களுக்காக தன்னுடைய சொந்த செலவில் பணியில் இருக்கும் போது இறந்த ஊராட்சி செயலாளர் குடும்பத்துக்கு 106 குடும்பத்துக்கு ரூபாய் 20,000 வீதம் 2,12,000 ரூபாயும், மேலும் 17 பேர் பணி ஓய்வில் செல்பவர்களுக்கு 10,000 வீதமும் வழங்கியுள்ளார். மேலும் ஊராட்சி செயலாளர்களுக்காக மருத்துவ செலவுக்காக 5 பேருக்கு 20,000 வழங்கிய நல்லுள்ளம் படைத்த நமது தலைவர் ஆவார். இவருடைய பள்ளி கல்லூரி படிப்பினை அரசு பள்ளி கல்லூரியிலேயே படித்தார். தமிழ்நாடு மாநில பத்திரிகை சங்கம் சார்பாக 2019ஆம் வருடம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவர் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர். இவர் வருடத்துக்கு 5 முறையாவது நமது வேட்டைக்காரன் உள்ள அழுக்கு சித்தர் கோயிலுக்கு அடிக்கடி வழக்கம். எப்பொழுதும் காலணி அணிவதில்லை. இதுவே இவரது சிறப்பு. 2010 திரு கொங்கு மண்டலத்தில் தளபதி ஊராட்சி செயலாளர் பாதுகாவலர் திரு ஷாஜு அண்ணன் அவர்கள் 2010 திரு வாசுதேவன் அவர்கள் தலைமையிலான ஊராட்சி செயலாளர் சங்கத்தில் இணைந்தோம். அன்றிலிருந்து சந்தா தொகையாக ரூபாய் 190 மட்டுமே பெற்றுள்ளார். இன்று வரை சங்கத்துக்காக எந்த ஒரு இதையுமே எதிர்பார்க்காத ஒரே தலைவர் எங்களுடைய வாசுதேவன் அவர்கள் என்பதே எங்களுடைய தனிச்சிறப்பு. தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் பெரும் விழா கொங்கு மண்டலமான கோவையிலே குறைந்த காலத்திலே திட்டமிடப்பட்டு சீரோடு சிறப்பு நடைபெற்று வருகின்ற முப்பெரும் விழாவிலே இந்திய மாநில தலைவராக கொங்கு மண்டலத்தின் அன்பிற்குரிய அண்ணன் சி சாஜ் அவர்கள் மாநில தலைவராக ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதே போன்று மாநில செயலாளராக ஏற்கனவே இருந்த அண்ணன் முப்பராஜா அவர்களும், மாநில பொருளாளராக திரு பி செந்தில்குமார் அவர்களும், ஏனைய நிர்வாகிகளும் ஏகமானதாக போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுக்குழுவிலே 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஊராட்சி செயலாளர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் வழங்கப்படுதல், ஊராட்சி செயலாளர்களின் பணியாண்டை கணக்கிட்டு 10 ஆண்டு பணி குறித்தவர்களுக்கும் 20 ஆண்டு பணி முடிக்க சிறப்பு நிலை ஊதியம் வழங்க கூறுதல் மற்றும் ஊராட்சி செயலாளருக்கு ஓய்வூதியம் ரூபாய் 15,000 வழங்க கூறுதல் ஆகிய பொதுக்குழு தீர்மானங்கள் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டது. இந்த பொதுக்குழு கோவை மாவட்ட ஊராட்சி செயலாளர் சொந்தங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுள்ளது என்பதை இங்கே பதிவு செய்து வருகின்றேன். எம் செந்தில்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர். சார்பாக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் அனைத்து ஒன்றிய ஊராட்சி செயலர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழா மிகவும் சிறப்பாக தேர்வு செய்யப்பட்ட மாநில தலைவர் சாட்சியை வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் சார்பாக உள்ளாட்சி மாநில அளவில் 30 விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய ஊராட்சி சாத்தியவரை மாநிலத்தில் தேர்வு செய்யப்பட்டது. சிறப்பாக பணியாற்ற வாழ்த்துக்களை மனமாக சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க பொள்ளாச்சி சவுத் யூனியன்ல இருந்து பேசுறேங்க. இந்துமதி என்னோட பேரு. இன்னைக்கு நடைபெற்ற 30 விழால வந்து சங்கத்துக்கு தமிழ்நாடு மாநில தலைவர் தேர்ந்தெடுத்தோம். மாநில தலைவருக்கு எங்கள் மகளிர் அணி சார்பா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த இனிய நிகழ்வுகளை கலந்து கொண்டுள்ள என்னுடைய பெயரடி சௌந்தரராஜன், திருவள்ளூர் மாவட்டம் இளைஞர் ஒன்றியம், திருப்பாவூர் இலட்சுமி ஊராட்சி, மேலும் இளைஞர் ஒன்றியத்திலிருந்து இன்று கோவை பொள்ளாச்சியிலே நடைபெற்ற கிராம ஊராட்சி செயலர்களுடைய மாநில தலைவரின் முப்பெரும் விழா நடைபெற்றது. அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்ட நமது புதிய நிர்வாகியான தலைவர் திரு சாஜி அவர்களுக்கு எங்கள் திருவள்ளூர் மாவட்ட சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய சங்கம் வளர மேலும் அனைத்து வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு திருவள்ளூர் மாவட்டத்தின் மூலமாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். பேசலாமா? வணக்கம். ஆனைமலை ஒன்றியம் கிருஷ்ணாபுரம் எங்கள் சங்க மாநில தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதன் பின்னர் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.